ஒரு ஊரில் போலான்னு ஒருத்தன் இருந்தான். அந்த போலாட்ட பணமே கிடையாது, அவன் ரொம்ப ஏழை. அவனும் அவங்க அம்மாவும் ஒரு குடிசை வீட்டில் இருந்தாங்க. அவன் ஏழை தானே தவிர அவன் எல்லார்ட்டையும் அன்பாக இருப்பான். அவன் ஒரு நாய், ஒரு பூனை, ஒரு காக்கா, இது மூணையும் வளர்த்துக்கிட்டு இருந்தான். அது மூணும் அவன்கிட்ட ரொம்ப அன்பாக பழகும். ஒரு நாளைக்கு பார்த்தா இந்த காக்கா திடீர்னு என்னத்தையோ பார்த்துட்டு வேகமாக பறந்து போச்சு. பின்னாடியே பார்த்தா இந்த நாயும் பூனையும் வேற ஓடிச்சு. உடனே என்ன நடக்குதுன்னு தெரியலையே, ஏன் இதெல்லாம் இப்படி ஓடுது அப்படின்னு சொல்லி போலாவும் பின்னாடியே ஓடினான். ஓடி போய் பார்த்தா அங்கே ஒரு எலி இருந்திருக்கு. அந்த எலியை போய் இந்த நாய் காலால் அமுக்கி பிடிச்சிருச்சு. பிடிச்ச உடனே அந்த பூனை இன்னைக்கு நமக்கு சரியான வேட்டை தான், சூப்பராக ஒரு எலியை சாப்பிட போகிறோம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு அங்கேருந்து அந்த எலியை பிடிக்கிறதுக்காக ஓடிச்சு. அதுக்குள்ளே அந்த போலா என்ன பண்ணால் டபக்குன்னு அந்த பூனையை கையால் பிடிச்சி தூக்கி விட்டான். அந்த எலி பார்த்தா இந்த நாயோட காலுக்கு அடியில் மாட்டிக்கிட்டு இருக்கு. அதோட உடம்பெல்லாம் அப்படியே கிட்டு கிட்டு கிட்டுன்னு நடுங்குது. உடனே இந்த போலா என்ன சொன்னால், சிச்சி உனக்கு அம்மா எதாவது சமைச்சு கொடுப்பாங்க, நீ அதை சாப்பிடு, இது பாவம், இது குட்டி ஜீவன், இதையும் போய் நீ கடித்து தின்ன பார்க்குற அப்படின்ட்டு அந்த நாயோட காலுக்கு அடியிலேருந்து அந்த எலியை கையால் தூக்கினா அந்த எலியோட உடம்பெல்லாம் அப்படியே நடுங்குது. நீ ஒன்றும் பயப்படாத அப்படின்னு சொல்லி அந்த எலியை அப்படியே தட்டி கொடுத்தான். தட்டி கொடுத்த உடனே கொஞ்சமாக அந்த எலிக்கு ஒரு தைரியம் வந்துச்சு. சரி, இவன் நம்மளை ஒன்றும் பண்ண மாட்டான் அப்படின்னு சொல்லி அதுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துச்சு. வந்த உடனே இந்த போலா அந்த காக்கா, அந்த நாய், அந்த பூனை, இது மூணையும் பக்கத்தில் கூப்பிட்டான். எல்லாம் பக்கத்தில் வந்துச்சு. இது பார், இன்னிலேருந்து இந்த எலியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, இந்த எலியும் நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறோம். இன்னிலேருந்து இந்த எலியும் உங்களோட ஃப்ரெண்ட்ஸு, நீங்கள் யாரும் இந்த எலியை எந்த விதத்துலேயும் அட்டாக் பண்ணி தாக்கக்கூடாது, சரியா அப்படின்னு சொன்னான். உடனே எல்லாம் சரி அப்படின்னுச்சு. அவன் என்ன பண்ணான், இந்த எலியை தூக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு அவங்க அம்மாட்ட, அம்மா இங்கே பார், உனக்கு நான் என்ன எடுத்துகிட்டு வந்திருக்கேன் பார் அப்படின்னு சொல்லி அந்த எலியை காமிச்சான். அவங்க அம்மா அந்த எலியை பார்த்துட்டு உடனே இந்த எலி ரொம்ப அழகாக இருக்கே அப்படின்னாங்க. அதுலேருந்து பார்த்தா அந்த எலியும் இவங்க வீட்லேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு. இந்த 4 அனிமல்ஸையும் வச்சுக்கிட்டு அவன் ரொம்ப சந்தோஷமாக இருந்தான். இந்த எலி, இந்த நாய், இந்த பூனை, இந்த காக்கா, இது 4ஐயும் வச்சுக்கிட்டு. அந்த எலி பார்த்தா ரொம்ப ஸ்மார்ட்டு, பயங்கர கிளவர், துருன்னு இருக்கும். அது என்ன பண்ணும், இப்படி போய் ஒரு இடத்த மோந்து பார்த்துட்டு ஒரு இடத்துல திடீர்னு பள்ளம் பறிச்சுக்கிட்டே இருந்துச்சு. இங்கே ஏன் இது பள்ளம் தோண்டுது அப்படின்னு அந்த போலா நினச்சிக்கிட்டே இருந்தான். அப்போ பார்த்தா இந்த எலி என்ன பண்ணுச்சு, இந்த பள்ளத்துக்குள்ளேருந்து ஒரே ஒரு தங்க காசை எடுத்துக்கிட்டு ஓடி இந்த போலாட்டை கொடுத்துச்சு. உடனே தங்க காசு, இது எங்கே கிடச்சிச்சு அப்படின்னு உடனே போலாவை கூட்டிகிட்டு போய் அந்த பள்ளத்தை காட்டுச்சு. போலா அந்த பள்ளத்தை நோண்டி பார்த்தா உள்ளே ஒரு பானை நிறைய தங்க காசு இருக்குது. உடனே போலா அதை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு வந்தான். வந்துட்டு அவங்க அம்மாட்ட கொடுத்தான். பார்த்தா இந்த எலி அது மாதிரி எங்கெல்லாம் புதையல் இருக்கோ அதெல்லாத்தையும் கரெக்டாக கண்டுபிடிச்சி நோண்டி இந்த போலாட்டை கொடுத்துச்சு. ஏன்னா இந்த போலா தானே அதோட உயிரை காப்பாற்றினான். அதனால் இதே மாதிரி பண்ணதுனால பார்த்தா அந்த போலா வீட்டில் நிறைய தங்கம் சேர்ந்துருச்சு. இவங்கெல்லாம் இவங்களோட ஏழ்மையெல்லாம் போயிடுச்சு. ஏழையாக இருந்தாங்கள்ல முன்னாடி, அதெல்லாம் போயிடுச்சு. இப்போ பார்த்தா போலா நல்ல ஒரு பெரிய வீட்டை வாங்கிக்கிட்டு அந்த வீட்டுக்கு மாறிட்டான். எல்லாருக்கும் உதவி பண்ணான், அந்த ஊரில் இருக்கிறவங்களுக்கெல்லாம். அப்போது ஒரு நாளைக்கு அவங்க அம்மா சொன்னாங்க, போலா இதை பாரு, உனக்கு வயசாகிடுச்சு, இனிமேல் உனக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிடணும், நான் உனக்கு பொண்ணு பார்க்க போகிறேன் அப்படின்னு சொன்னாங்க. அதே மாதிரி சொன்ன மாதிரியே ஒரு 4-5 பொண்ணுங்களெல்லாம் பார்த்து ஒரு பொண்ணை முடிவு பண்ணாங்க போலாவை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு. போலாவும் சரி அப்படின்ட்டான். போலாவுக்கு என்ன பண்ணாங்க, நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு மோதிரம் பண்ணுவாங்கல்ல, அது மாதிரி போலாவுக்கு நிச்சயதார்த்தம் நடக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மோதிரம் பண்ணாங்க. அவங்க அம்மா சொன்னாங்க, இது மாதிரி நிச்சயார்த்த மோதிரம் பண்ணியாச்சு, அதனால் இந்த மோதிரத்தை சாமிக்கிட்ட வச்சு கும்பிட்டுட்டு
என்கிட்ட எடுத்து கொடு, நான் பத்திரமா வச்சுருக்கேன் அப்படின்னு சொன்னாங்க. போலாவும் அதே மாதிரி அந்த மோதிரத்தை வந்து சாமிக்கிட்ட வச்சுட்டு அதை கும்பிட்டுட்டு அப்புறம் எடுத்து அவங்க அம்மாட்ட கொடுத்தான். நான் இதை பத்திரமா வச்சுருக்கேன், உன் கல்யாணத்தன்னைக்கு உனக்கு தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா அந்த மோதிரத்தை வாங்கி பத்திரமா வச்சாங்க. அதுக்கப்புறம் போலா வீட்டுக்கு அவனோட ஃப்ரெண்ட்ஸு, அந்த ஊரில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் அடிக்கடி வர ஆரம்பித்தாங்க. எல்லார்ட்டையும் அவங்க அம்மா வந்து இதை மாதிரி போலாவுக்கு வந்து நாங்கள் பொண்ணு பார்த்துருக்கோம், கல்யாணம் நடக்க போகுது, இதுதான் வந்து அவனோட நிச்சயதார்த்த மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை வர்றவங்க போகிறவங்க எல்லார்ட்டையும் காமிச்சிக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா ஒரு நாளைக்கு இந்த போலாவோட அம்மா வந்து அழுதுகிட்டு இருக்காங்க. உடனே போலா வந்து என்னம்மா என்னாச்சு, ஏன் அழுற அப்படின்னு கேட்டான். இல்லைடா, உன்னோட நிச்சயதார்த்த மோதிரத்தை காணோம், அது எங்கே போச்சுன்னே தெரியல அப்படின்னா. அம்மா நம்ம வீட்டுக்குள்ளே யாரும்மா வந்து திருட போகிறாங்க, இங்கே தாம்மா எங்கேயாவது இருக்கு, நீ தேடிப்பாரு அப்படின்னு. இல்லை, நான் வீடு முழுக்க தேடி பார்த்துட்டேன், அந்த மோதிரத்தை கண்டிப்பாக யாரோ திருடிட்டு போயிருக்காங்க, அந்த மோதிரம் இல்லை நம்ம வீட்டில் அப்படின்னு சொன்னாங்க. உடனே போலாவும் இருங்க நான் தேடி பார்க்குறேன் அப்படின்ட்டு போலாவும் முழுக்க தேடி பார்த்தான், எங்கேயுமே காணும். அவங்க அம்மா சொன்னாங்க, நான் வந்து எல்லார்ட்டையும் அந்த மோதிரத்தை காட்டிக்கிட்டே இருந்தேன், அதில் தான் யாரோ ஒருத்தர் வந்து கையில் அதை போட்டுக்கிட்டு இங்கேருந்து போயிட்டாங்க, அந்த மோதிரத்தை யாரோ திருடிட்டு போயிட்டாங்க, அந்த மோதிரம் வந்து கண்டிப்பாக வேணும், அது உன்னோட நிச்சயதார்த்த மோதிரம், அதை வச்சு தான் நீ சாமியெலாம் கும்பிட்டுருக்க, அதனால் அந்த மோதிரம் தான் வந்து உன்னோட நிச்சயதார்த்தத்தும் போதும் உன் கல்யாணத்தும் போதும் உன் கையில் இருக்கணும், அதை எப்படியாவது தேடி கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டாங்க. போலாவுக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில. அவன் என்ன பண்ணான், இவங்க 4 பேரையும் கூப்பிட்டான். இந்த நாய், இந்த பூனை, இந்த எலி, இந்த காக்கா, இது 4ஐயும் கூப்பிட்டான். நீங்கள் 4 பேர் என்ன பண்ணுவீங்களோ தெரியாது, எனக்கு என்னோடய மோதிரம் வேணும், நீங்கள் 4 பேரும் போய் தேடிட்டு வாங்க அப்படின்னு சொன்னான். உடனே 4ம் சரின்னு சொல்லி தலையாட்டுச்சு. முதல்ல இந்த நாய் தான் வந்து மோப்பம் முடிச்சுக்கிட்டே ஓடிச்சு. பார்த்தா அந்த திருடன் ஒருத்தன் திருடிட்டு போயிருக்கான் அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்கு தெரிஞ்சிடுச்சு நல்லா. அந்த மோப்பத்தை கண்டுபிடிச்சிட்டு அது மாட்டும் ஓடிக்கிட்டே இருந்துச்சு. மிச்சம் 3ம் அது பின்னாடியே ஃபாலோ பண்ணி போய்ட்டு இருந்துச்சு. ஒரு இடத்துல பார்த்தா நடுவில் வந்து ஒரு ரிவர் வந்துச்சு, நல்ல பெரிய ஆறு, அதில் தண்ணி ஓடிக்கிட்டு இருக்கு. அந்த இடத்துக்கு வந்த உடனே அதுக்கப்புறமா வந்து இந்த நாய் வந்து அங்கே வந்து நின்றுடுச்சு. இது வரைக்கும் வந்து மோப்பம் முடிக்க முடியுது, இதுக்கப்புறம் தண்ணி வந்துருச்சு, இப்போ என்ன பண்ணுறது அப்படின்னு சொல்லிச்சு. சரி வா, நம்ம 4 பேரும் இந்த தண்ணியில் இறங்கி அந்த பக்கம் போவோம், அந்த திருடனும் இந்த ரிவரை கிராஸ் பண்ணி தான் அந்த பக்கம் போயிருக்கான் போல இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாய் முதுகில் இந்த பூனையும் எலியும் ஏறி உக்காந்துச்சு. இந்த காக்கா பறந்து அந்த பக்கம் போயிடுச்சு. நாய் வந்து இதுங்களெல்லாம் தூக்கிட்டு இப்படி நீஞ்சி அந்த கரை தாண்டி வந்துடுச்சு. வந்த உடனே பார்த்துட்டு அங்கே இப்படி மோந்து பார்த்துச்சு நாய். பார்த்துட்டு என்னால் ஒன்றும் கண்டுபிடிக்க முடியல, இது வரைக்கும் எனக்கு தெரியுது, இதுக்கப்புறம் வந்து என்னால் மோந்து பார்க்க முடியல அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த காக்கா சொல்லிச்சு, நீங்கள் 3 பேரும் இங்கேயே இருங்க, நான் வந்து கொஞ்சம் தூரம் போய் ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமான்னு பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரையும் அங்கேயே இருக்க சொல்லிவிட்டு அந்த காக்கா வந்து கிளம்பி பறந்து மேலே போச்சு. போய் இது எங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்த்துக்கிட்டே போச்சு. கொஞ்சம் நேரம் கழித்து அந்த காக்கா திரும்ப வந்துச்சு. வந்துட்டு நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னுச்சு. ஒரு திருடன் வந்து இந்த பக்கத்தில் போயிட்டுருக்கான், அவன் கையில் வந்து நம்ம போலா வீட்டில் இருக்கிற மோதிரம் வந்து இருந்துச்சு அப்படின்னுச்சு. உடனே அப்படியா, சரி வா போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மிச்சம் 3ம் இந்த காக்கா பறந்து போய் வழிகாட்டிக்கிட்டே போகுது. மிச்சம் 3ம் கிடுன்னு ஓடுதுங்க. ஓடி போய் பார்த்தா அங்கே வந்து திருடன் போயிட்டு இருந்தான். போயிட்டு இருந்த உடனே இந்த நாய் என்ன பண்ணிச்சு, நேராக ஓடி போய் அந்த திருடனை மோந்து பார்த்துச்சு. மோந்து பார்த்த உடனே அந்த திருடன் வந்து சு போ அப்படின்னு சொல்லி இந்த நாயை விரட்டி விட்டான். உடனே இந்த நாய் திரும்ப ஓடி வந்துருச்சு. ஓடி வந்துட்டு இந்த பூனைக்கிட்டையும் எலிக்கிட்டையும் காக்காக்கிட்டையும் சொல்லிச்சு, ஆமாம் இவன் தான் கண்டிப்பாக திருடன் அப்படின்னுச்சு, நான் மோந்து பார்த்து கன்ஃபார்ம் பண்ணிட்டேன் அப்படின்னு. உடனே இதுங்க 4ம் அந்த திருடனை ஃபாலோ பண்ணிகிட்டே போகுது. அந்த திருடன்ட்டேருந்து எப்படியாவது அந்த மோதிரத்தை எடுத்துடணும் அப்படின்ட்டு. அந்த திருடன் என்ன பண்ணால் கொஞ்சம் தூரம் நடந்து போயிட்டு அங்கே வந்து ஒரு பாழடைஞ்ச கோவில் ஒன்று இருந்துச்சு. அந்த கோவிலில் போய் அந்த திருடன் என்ன பண்ணால் ஒரு இடத்துல உக்காந்தான். உக்காந்துட்டு அவனோட மூட்டையை பிரித்தான். பிரிச்சுட்டு அந்த மூட்டைக்குள்ளேருந்து சாப்பாடு எடுத்து
உட்காந்து சாப்பிட ஆரம்பித்தான். உடனே இந்த பூனை சொல்லிச்சு, அந்த திருடன் சாப்பிட்றான், சாப்பிட்டு முடிச்சு நமக்கு எதாவது போடுவான்னு நினைக்கிறேன் சாப்பிட்றதுக்கு அப்படின்னுச்சு. உடனே அந்த நாய் வந்து, ஏய் பக்கி சும்மா இரு, நீ என்ன சாப்பிட்றதுக்காக வந்திருக்க இங்கே அப்படின்னுச்சு. இல்லை காலையிலேருந்து ஒன்றும் சாப்பிடல, எனக்கு பயங்கரமாக பசிக்குது அப்படின்னுச்சு. கொஞ்ச நேரம் கழித்து உனக்கு எதாவது சாப்பிட கிடைக்கும், நீ இப்போ வந்து நம்மளோட ஒரே வேலை இந்த திருடன்ட்டேருந்து எப்படியாவது அந்த மோதிரத்தை திரும்ப வாங்கிறது தான் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே எல்லாம் அந்த திருடனையே பார்த்துக்கிட்டு இருந்துச்சு. அப்போ அந்த நாய் சொல்லிச்சு, இவன் கண்டிப்பாக அவன் சாப்பிட்டான்னா கொஞ்ச நேரம் தூங்குவான், இவன் தூங்கும்போது அந்த மோதிரத்தை நம்ம எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிச்சு. சரி அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெயிட் பண்ணிகிட்டே இருந்துச்சு. அந்த திருடன் முழுக்க சாப்பிட்டு முடித்தான். முடிச்சுட்டு என்ன பண்ணால், ஒரு பெட்ஷீட்டை கீழே விரித்து அதில் படுத்துக்கிட்டான். படுத்துக்கிட்ட உடனே கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணு, அவன் தூங்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்துச்சு பாரு. அப்போ அந்த திருடன் என்ன தெரியுமா அப்படின்னா, அவன் கையில் இருக்கிற மோதிரத்தை கழட்டி அவன் வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டான். எதுக்குன்னா, நல்லா தூங்கும்போது யாராவது மோதிரத்தை திருடிட்டு போயிட்டா என்ன பண்ணுறது அப்படிங்கிற பயத்தில் அவன் அந்த மோதிரத்தை கழட்டி வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டு படுத்துக்கிட்டான். ஐயோ வாய்க்குள்ளே போட்டுக்கிட்டானே, இப்போ எப்படி எடுக்கிறது அப்படின்னு நாலும் பேசிச்சு. அப்போ இந்த எலி சொல்லிச்சு, இந்த பாருங்க கவலைப்படாதீங்க, எப்படியா அந்த மோதிரத்தை வந்து நான் எடுத்துடுறேன், அவன் வாயிலேருந்து அவனே துப்பிடுவான், அது மாதிரி நான் பண்ணிடுறேன். ஆனால் அப்படி பண்ணிட்டான் அப்படின்னா யாராவது ஒருத்தர் வந்து அந்த மோதிரத்தை எடுத்துக்கிட்டு வேகமாக ஓடிடணும் இங்கேருந்து அப்படின்னுச்சு. உடனே இந்த பூனை சொல்லிச்சு, அதை மாதிரி அவன் வாயிலேருந்து மோதிரத்தை துப்பிட்டான்னா அந்த மோதிரத்தை நான் வந்து கவ்விக்கிட்டு நான் வந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடிடுறேன் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இந்த நாய் சொல்லிச்சு, அவன் வந்து இந்த பூனையை துரத்திக்கிட்டு போகாமல் நான் வந்து அவனை வந்து அட்டாக் பண்ணி கடிக்கிறேன் அப்படின்னுச்சு. உடனே சரி எல்லா பிளானும் கரெக்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி என்ன பண்ணிச்சு, மெதுவாக அந்த திருடன் இருக்கிற இடத்துக்கு போச்சு. போயிட்டு அந்த திருடன் நல்லா தூங்கிட்டு இருக்கான்ல, அவன் மேலே மெதுவாக அவனுக்கு தெரியாமல் ஏறிச்சு. ஏறிட்டு அவனோட மூக்கு இருக்குல்ல, மூக்குக்குள்ளே சைன்னு வாழை கொண்டு இப்படி விட்டுச்சு. விட்ட உடனே அவன் வந்து எந்திரிச்சு பயங்கரமாக ஒரு தும்மலை போட்டான் பாரு. அவன் வாய்க்குள்ளேருந்து மோதிரம் ஓடி வந்து கீழே விழுந்துச்சு. உடனே பூனை வந்து டபக்குன்னு அந்த மோதிரத்தை கவ்விக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிச்சு. உடனே ஐயோ என் மோதிரம் அப்படின்னு சொல்லிட்டு அவன் எழுந்திரிச்சு அந்த பூனையை துரத்துறதுக்கு பார்த்தான் பாரு. அப்போ திடீர்னு எங்கேருந்தோ அந்த நாய் வந்து அவன் மேலே பாஞ்சு அவன் காலெல்லாம் கடிச்சிச்சு. அவன் வந்து அலறி அடிச்சுட்டு அங்கேருந்து ஓடியே போயிட்டான். உடனே இந்த நாய் வந்து பூனைக்கு பின்னாடியே ஓடி வந்துச்சு. பூனை வந்து அந்த மோதிரத்தை தூக்கிட்டு அங்கேருந்து செம்ம ஃபாஸ்ட்டாக ஓடி வருது. ஓடி வந்துட்டு இருக்கும்போது பார்த்தா அதுக்கு ஏற்கனவே காலையிலேருந்து அது ஒன்றும் சாப்பிடல, ஒரே பசியா. அங்கே பார்த்தா ஒரு கோழி துண்டு ஒன்று கிடந்துச்சு. உடனே ஒரு கோழி துண்டு இருக்குது, இதை சாப்பிடுவோம் அப்படின்ட்டு அந்த பூனை என்ன பண்ணிச்சு, அந்த மோதிரத்தை பக்கத்தில் வச்சுக்கிட்டு அந்த கோழி துண்டை வந்து சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. அப்போ பார்த்து திடீர்னு வானத்தில் வந்து ஒரு கழுகு வந்துச்சு. அந்த கழுகு என்ன பண்ணிச்சு, இந்த மோதிரம் வந்து இப்படி பளபளன்னு மின்னின உடனே என்னவோ சாப்பிட தான் கிடக்குன்னு நினச்சிக்கிட்டு நேராக அங்கேருந்து கீழே பறந்து வந்து டபக்குன்னு அந்த மோதிரத்தை கொத்திக்கிட்டு மறுபடியும் போயிடுச்சு மேலே. போன உடனே பூனை வந்து ஐயோ மோதிரம் மோதிரம் அப்படின்னுச்சு. உடனே எலி வந்து என்னாச்சு மோதிரத்துக்கு அப்படின்னுச்சு. ஒரு கழுகு தூக்கிட்டு அதோ பறக்குது பாரு அப்படின்னுச்சு. உடனே ஐயோ இப்படி பண்ணிட்டியே அப்படின்னு சொல்லிச்சு. உடனே இப்போ என்ன பண்ணுறது, இந்த எலி வந்து இந்த பாரு நான் ஒரு ஐடியா பண்ணுறேன், நான் வந்து இந்த இடத்துல அப்படியே செத்து போன மாதிரி கிடக்கேன், உடனே என்னை சாப்பிட்றதுக்காக அந்த கழுகு திரும்ப இங்கே வரும், வந்துட்டு அது மோதிரத்தை வாயில் வச்சுக்கிட்டே வந்து என்னை காலால் தூக்க பார்க்கும். அப்போ கரெக்டாக நீ பாஞ்சு வந்து அந்த கழுகை பிடிக்க வந்தேன்னா அது பயந்து போய் மோதிரத்தை கீழே போட்டு ஓடிடும் அப்படின்னுச்சு. சரி நல்ல பிளான் அப்படின்ட்டோடனே அந்த எலி வந்து அப்படியே அங்கே செத்த மாதிரி கடந்துச்சு. கொஞ்ச நேரத்துக்கு கடந்த உடனே அங்கேருந்து அந்த கழுகு வந்து அந்த மோதிரத்தோடு திரும்ப வந்துச்சு. வந்து இப்படி மேலெல்லாம் சுற்றி பார்த்துட்டு ஒரு எலி செத்து கிடக்கே, நல்ல சாப்பாடு தான் இன்றைக்கி அப்படின்ட்டு அங்கேருந்து கீழே வந்துச்சு அந்த எலி எடுக்கிறதுக்காக. கரெக்டாக கிட்ட வந்த உடனே அந்த பூனை வந்து அது மேலே பாஞ்சிச்சு பாரு. பாஞ்ச உடனே அந்த கழுகு வந்து பயந்து போய் அந்த மோதிரத்தை அங்கேயே போட்டுட்டு அது பறந்து போயிடுச்சு. அதுக்குள்ளே இந்த எலியும் எந்திரிச்சு ஓடிடுச்சு. அப்பாடா நம்ம மோதிரம் நமக்கு திரும்ப கிடச்சிருச்சு அப்படின்னு அது சொல்லிச்சு. அதுக்குள்ளே அந்த நாயும் காக்காவும் அங்கே வந்துச்சு. என்ன நடந்துச்சுன்னு கேட்ட உடனே
இந்த கதையெல்லாம் சொல்லிச்சு இந்த பூனை. சொல்லிவிட்டு இந்த நாய்கிட்ட வந்து அந்த மோதிரத்தை கொடுத்து, அப்பா நீ இதை கொண்டு வாப்பா, எனக்கு வந்து பயமாக இருக்குது அப்படின்னுச்சு. நாய் உடனே சரி நான் கொண்டு வரேன் அப்படின்ட்டு அதை வாயில் வச்சுக்கிச்சு. வாயில் கவ்விட்டு அங்கேருந்து மறுபடியும் இது நாளும் திரும்ப வந்த வழியிலே வீட்டுக்கு வருது. வரும்போது பார்த்தா அங்கே அந்த ஆறு இருக்குல்ல, ஒரு ரிவரை தாண்டி தானே இவங்க வீட்டுக்கு வரணும். அந்த ரிவர்கிட்ட வந்த உடனே இந்த நாய் வந்து ரிவரில் இறங்கி கிடுன்னு நீஞ்சிக்கிட்டு போகுது. நாயோட முதுகில் பார்த்தா அந்த பூனையும் அந்த எலியும் உட்காந்துருக்கு. பாதி தூரம் போன உடனே இந்த நாயோட வாய்க்குள்ளே கொஞ்சம் தண்ணியை குடிச்சிருச்சு தெரியாமல். அது குடிச்சுவிட்டு இப்படி இருமிட்டு துப்பிச்சு பாரு, அந்த மோதிரம் வந்து அந்த ரிவருக்குள்ளே விழுந்துருச்சு. விழுந்த உடனே அந்த நாய் வந்து ரொம்ப வருத்தத்தோட ஐயோ அப்படின்னுச்சு. ஏன் என்னாச்சு அப்படின்னு. நான் மோதிரத்தை தண்ணிக்குள்ளே போட்டேன் அப்படின்னுச்சு. உடனே இந்த ரிவரில் எப்படிப்பா நம்ம வந்து இந்த மோதிரத்தை கண்டுபிடிக்கிறது அப்படின்னுச்சு. உடனே அந்த எலி சொல்லிச்சு, நீங்கள் எல்லாம் முதல்ல போய் கரைக்கு சேருங்க, கரை ஏறினதுக்கப்புறம் என்ன பண்ணலாங்கிறத யோசிப்போம் அப்படின்னுச்சு. சரின்னு எல்லாம் கரை ஏறிச்சு. அங்கேருந்து கரை ஏறினோடனே இப்போ என்ன பண்ணுறது, இந்த ரிவருக்குள்ளே மோதிரம் விழுந்துருச்சு, அதை எங்கே போய் தேடுறது அப்படின்னுச்சு. நாம் ஒன்று பண்ணுவோம், இந்த ரிவருக்கு பக்கத்தில் நம்ம சின்னதாக ஒரு வாய்க்கால் மாதிரி நோண்டிக்கிட்டே இருப்போம். அப்போ இந்த ரிவரில் இருக்கிற தண்ணி எல்லாம் அந்த வாய்க்காலுக்கு போயிடும். அப்போ நம்ம ரிவரில் போய் இந்த மோதிரத்தை கண்டுபிடிச்சி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிச்சு. உடனே சரின்ட்டு இது எல்லாமே சேர்ந்து அந்த இடத்துல ஒரு வாய்க்கால் மாதிரி தோண்டுது. வாய்க்கால் தோண்ட பார்த்தா அந்த இடத்துல தண்ணி வந்து அந்த வாய்க்காலில் போக ஆரம்பிச்சிச்சா. உடனே அந்த ரிவரில் இருக்கிற தண்ணி எல்லாம் குறைய ஆரம்பிச்சிச்சு. அந்த ரிவரில் இருக்கிற மீன் வந்து மீனோட ராஜா அது என்ன பண்ணுச்சு, ஏன் நம்ம ரிவரில் திடீர்னு தண்ணி குறையுது, ஏன் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டுச்சு. உடனே மற்ற மீன்கள்லாம் தெரியலையே ராஜா, இருங்க நாங்கள் போய் மேலே போய் பார்த்துட்டு வரோம் அப்படின்னு சொல்லிட்டு மேலே போய் பார்த்துச்சு. பார்த்துட்டு வந்து கீழே வந்து சொல்லிச்சு இந்த மாதிரி, ராஜா மேலே வந்து ஒரு எலி, ஒரு நாய், ஒரு பூனை, இது மூணுமா சேர்ந்து ஒரு வாய்க்கால் மாதிரி வெட்டி இந்த ரிவரில் இருக்கிற தண்ணியெல்லாம் திருப்பி விட்டுருச்சு, அதனால தான் ரிவரில் தண்ணியே இல்லை, ரொம்ப குறைஞ்சிடுச்சு அப்படின்னு. உடனே இந்த மீன் வந்து ஐயோ இது மாதிரி தண்ணியெல்லாம் வந்து அந்த வாய்க்காலில் போயிடுச்சு அப்படின்னா நாமெல்லாம் என்ன பண்ணுறது, நாமெல்லாம் இங்கே தண்ணி இல்லாமல் சாக வேண்டியதுதான், முதல்ல போய் ஏன் அதுங்க அப்படி பண்ணுதுங்கிறத கேளு அப்படின்னுச்சு. உடனே இந்த மீனோட ராஜா வந்து நானே போகிறேன் அப்படின்ட்டு நேராக அங்கே போச்சு. போய் இந்த எலிக்கிட்ட வந்து, ஏன் நீ இதை மாதிரி வந்து வாய்க்கால் வெட்டி தண்ணியெல்லாம் திருப்பி விடுற, தண்ணி இல்லைன்னா நாங்கள்லாம் செத்து போயிடுவோங்கிறது உனக்கு தெரியாதா அப்படின்னுச்சு. இல்லை எங்களோட மோதிரம் ஒன்று தண்ணிக்கு அடியில் விழுந்துருச்சு, அதை எடுக்கிறதுக்காக தான் நாங்கள் தண்ணியை திருப்பி விட்டோம் அப்படின்னு. உடனே அவ்வளோதானா, இதுக்காக போய் தண்ணி திருப்பி விட்டியா, இரு நான் போய் எடுத்துகிட்டு வரேன் அப்படின்ட்டு அந்த மீனோட ராஜா என்ன பண்ணிச்சு, எல்லா மீனையும் கூப்பிட்டு எல்லோரும் கீழே போய் பாருங்கள், எங்கேயாவது ஒரு மோதிரம் கிடந்துச்சுன்னா அதை எடுத்துகிட்டு இந்த என்கிட்ட கொடுங்க அப்படின்னுச்சு. 5 நிமிஷம்தான். அதுக்குள்ளே பார்த்தா ஒரு குட்டி மீன் வந்து நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த மோதிரத்தை எடுத்துகிட்டு வந்து அந்த மீனோட ராஜாட்ட கொடுத்துச்சு. அந்த மீனோட ராஜா என்ன பண்ணுச்சு, அந்த மோதிரத்தை எடுத்து கொண்டு வந்து இந்த எலிக்கிட்ட கொடுத்துச்சு. கொடுத்துட்டு இப்போ இந்த வாய்க்காலை மூடி விட்டுருங்க அப்படின்னுச்சு. சரி மூடிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எலி, இந்த பூனை, இந்த நாய் எல்லாமே சேர்ந்து அந்த வாய்க்காலை வந்து மண்ணை போட்டு அடைச்சி டோட்டலாக மூடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மீன் ராஜாவுக்கு தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து எல்லாம் நேராக வீட்டுக்கு ஓடி வந்துச்சு. வந்துட்டு இந்த போலாட்டை கொண்டு வந்து அந்த மோதிரத்தை கொடுத்துச்சு. போலாவோட அம்மாவுக்கும் பயங்கர சந்தோஷம். அதுக்கப்புறம் பார்த்தா போலாவோட கல்யாணம் ரொம்ப நாளாக நடந்துச்சு. அந்த கல்யாணத்துக்கு வந்தவங்கள்லாம் இந்த மோதிரம் காணா போனதையும் அதை இந்த 4 அனிமலுமாக சேர்ந்து திரும்ப கண்டுபிடிச்சி கொண்டு வந்ததும் தான் ஃபுல்லாக பேசிக்கிட்டே இருந்தாங்க. இந்த 4 அனிமலும் அவ்வளோ பாப்புலர் ஆகிடுச்சாங்க. நல்லா இருந்துச்சு அந்த கதை. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்காக, உங்கள் குழந்தைங்களுக்காக இன்னும் நிறைய நல்ல கதைகள் வந்துக்கிட்டே இருக்குது. ஸ்டோரி டைம் தமிழ் சேனலோட தொடர்பில் இருங்க. நன்றி, வணக்கம்.